யாதொரு பாவத்தையும் செய்யாதபடிக்கு நம்மளை காத்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் தேவன் மேல நாம் வைத்திருக்கிறோமே. ஆகவே நமக்கு 2ஆம் மரணம் என்று சொல்லுகிற தேவன் நியாய தீர்ப்புக்கு தேவன் உட்காரும் போது உன்னையும் நியாயம் தீர்க்க முடியாது, என்னையும் நியாயம் தீர்க்க முடியாது. காரணம் என்ன? நம்முடைய நீதியினால தேவன் நம்ம நியாயம் தீர்க்க போறதில்லை. இயேசு கிறிஸ்துவை நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறபடினால், இயேசு கிறிஸ்து நம் பாவத்தை போக்கி இருக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால், இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்முடைய பாவம் சாபம் நமக்கு இருக்கிறதான தீர்ப்பு, நீதி என்கிறதான தீர்ப்புல நாம் எந்த விதத்திலும் தகுதியற்றவர்கள். இயேசுனுடைய இரத்தம் ஒரு விலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இரத்தம் நம்மை விலைக்கிரயமாய் வாங்கியிருக்கிறது. நாம் பரலோகத்திற்காக பிறந்த தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை இந்த அழிவுள்ள வித்தினால் அல்ல, அழிவில்லாத வித்தாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலேயே நாம் மறுபடி பிறந்த பரலோகத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த உலகத்துல அழிவுள்ள வித்தினாலதான் என்ன செய்றாங்க? குழந்தை பிறக்குது, அழிஞ்சு போகக்கூடியது. 30 வயசு 100 வயசு 50 வயசு இதில் அழிஞ்சு போகக்கூடியவங்க மனுஷர்கள். ஆனால் அழியாத இயேசு கிறிஸ்து எப்பொழுது அடக்கம் பண்ணப்பட்டாரோ, எப்பொழுது அவர் எழுந்தள்ளினாரோ, அவர் இன்றைக்கும் பரலோகத்தில் போய் பிதாவினுடைய மடியில் உங்களுக்காகவும் எனக்காகவும் பாடுபடுகிற யாவருக்காகவும் அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். உன் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே. அவன் தேவனை நோக்கி கூப்பிட்டா போதும், சாகணும்னு கூப்பிடக்கூடாது. என்ன செய்யணும்? ஆண்டவரே, எனக்கு நீங்க வாழ்வாக இருக்கணும், எனக்கு நீங்க ஜீவனாக இருக்கணும். நீங்க என்ன செய்யணும்? ஜீவனாக இருக்கணும். நீங்க என் உயிராக இருக்கணும், நீங்க என் சுவாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவண்டத்துல நீங்க ஜெபம் பண்ணி போனீங்கன்னா உங்களை யாருமே அழிக்க முடியாது. உங்களை யாரும் என்ன செய்ய முடியாது? அழிக்க முடியாது. அருமையான, உன்னுடைய உதவி இல்லாத நேரத்துல, உனக்கு உதவி கிடைக்காம போற நேரத்துல, உனக்கு உதவி நின்று போன நேரத்துல, அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? உனக்கு உதவி நின்று போயிட்டு, வேத வசனம் என்ன சொல்லுகிறது? உன் உதவி, உனக்கு வர வேண்டிய உதவி நிறுத்தப்பட்டாயிட்டு. யாரோ நிறுத்திட்டாங்க, எங்க இருந்தோ என்ன செய்துட்டாங்க? நிறுத்திட்டாங்க. உனக்கு வர வேண்டிய உதவி நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? உனக்கு ஒன்றுமில்லாம உனக்கே உதவி செய்ய முடியல, உனக்கு உன் கைகளே உன் உடம்பே உனக்கு உதவி செய்ய மாட்டேங்குது. 2வது, உனக்கு வர வேண்டிய உதவியும் நிறுத்தப்பட்டுள்ளது. உனக்கு வர வேண்டிய உதவியும் நிறுத்தப்பட்டுள்ளது. அப்ப முன்னால உதவி வந்துகிட்டு இருந்தது, கொஞ்சம் பலத்தை வைத்துக்கிட்டு உதவியை வாங்கிக்கிட்டு இருந்தோம், சகாயம் பெற்றுக்கொண்டிருந்தோம், கொஞ்சமாவது வாழ முடியுங்கிற நம்பிக்கை இருந்தது. இப்ப அதுவும் போச்சு. உதவி என்ன? உதவி நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த உதவி நிறுத்தப்பட்டிருக்கிற நேரத்துல தேவன் என்ன செய்கிறார்? உன்னை உதவிக்கு கொண்டு வர விரும்புகிறேன். உன்னை உதவிக்கு கொண்டு வர, தேவன் உனக்கு உதவி செய்வதற்கு உனக்கு துணை நிற்கிறார். வேதவசனம் என்ன சொல்லுகிறது? தேவன் உனக்கு துணை நிற்கிறார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. படிங்க. பாருங்க, இங்க உதவின்னு பேருக்கு என்னது? எபன் ஏசர். எபனேசர். ஏசர்னா உதவி, எபன்னா கல். என்னது? அந்த இடத்துக்கு பேர் என்ன? உதவி. இதுவரைக்கும் கடவுள் என்னை காப்பாற்றினாரு, இதுவரைக்கும் இன்னமும் உதவி செய்தாரு, இன்னமும் அந்த கடவுள் எனக்கு என்ன செய்வாரு? உதவி செய்வாருன்னு அவனுக்குள்ள ஒரு கல்ல அங்க ஞாபகார்த்தமாக நிறுத்தினான். அவன் நின்ன இடத்துல எல்லாருக்கும் சொன்னா, கடவுள் நம்முடைய உதவியாக இருக்கிறார். இன்றைக்கு வரைக்கும் கடவுள் உதவியா இருந்திருக்கிறாரு, இன்னமும் கடவுள் உனக்கு உதவியாக இருப்பார். ஏன் எந்த சம்பவத்தில் இந்த காரியத்தை சாமுவேல் சொல்லுகிற? அங்க வாசித்து பார்த்தா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்துட்டாங்க? எல்லாரும் என்ன செய்துட்டாங்க? தேவனை விட்டு பின்வாங்கி போயிட்டாங்க. பாளையத்துல யார் இல்லை? பாளையத்துல யார் இல்லை? தேவன் பாளையத்துல ஜனக்கூட்டத்தின் மத்தியில தேவன் உங்களோட இருக்கணும் இல்லையா? உங்களோட இல்லை, எல்லாம் அந்நிய தேவர்களை பின்பற்றி நினைச்சாங்க, போயிட்டாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது இவங்க என்ன செய்தாங்க? எபனேசர்ல பாளையம் இறங்கினார். இவர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க?